Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இன்னைக்கு நம்ம கூட சஞ்சய் இணைஞ்சிருக்காரு. ஃபுட்பால் பத்தி பேசலாம் தான். ஐ நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. சும்மா ஜஸ்ட் we are going to talk about ஃபுட்பால், அவ்வளவுதான். எங்களோட ஒப்பீனியன் என்ன, ம், நாங்க எங்களோட பர்சனல் வியூல நாங்க ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த டீம்ஸ் எல்லாம் ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ம். இப்போ எப்படி இருக்காங்க. இது வந்து நாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் தான் நாங்க போடுறோம் இந்த வீடியோ. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு, ஏதாவது பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அது நியூ இயருக்கு முன்னாடி இயர் எண்ட் வீடியோ மாதிரி ஒன்று போடலாம். இல்லைனா எதுவும் இதே மாதிரி தான் இருக்கு ஆமா. அப்படின்னா இதே நீங்க வந்து இந்த இயருக்கான லாஸ்ட் ஃபுட்பால் வீடியோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடுவோம். ஹலோ சஞ்சய். ஹை, ஹை, ஹை. அதான் இன்னைக்கு ம், ஸ்பெசிஃபிக்கலி லாஸ்ட் வீக்ல, அதாவது லாஸ்ட் வீக் கொஞ்சம் ம், இவெண்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்ம ஆ, ஆஸ் யூஷுவல் நம்ம வெனஸ்டே தேர்ஸ்டே யூசிஎல் ஃபுட்பால் இருந்துச்சு. ம், ம், அது இல்லாம இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பிரீமியர் லீக் முடிஞ்சது. ம். ஸோ பார்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. எஸ்பெஷலி லிவர்பூலோட ஃபார்ம் தான் இப்போ வந்துட்டு ஆமா, நிறைய பேர் பேசலனா கூட எல்லா இடத்துலயும் இருக்கு ஆமா. இல்லையா? நம்ம இந்த வீடியோவோட அதனால மெயின் மோட்டிவே அதுதான். ரெடியா தான் வந்திருக்கான். ஆமா. சோ அதாவது நான் வந்து லிவர்பூல் ஃபேன் அப்படின்னு சொல்றதை விட என்னதான் சிட்டி ஃபேனா இருந்தாலும் லிவர்பூல் ஃபேனா இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. எனக்கு ஆமா. பிடிக்கும் பர்சனலா. யுவர்கன் யுனைடெடுக்கும் கிளாப்லாம் இருந்த லிவர்பூலுக்கும் தான் பகை. ஏரா பிளாஸ்டிக்னு நினைச்சுக்க வேணாம். ஸோ லைக் சும்மா சரி நம்ம பேசுவோம் நியூட்ரலா. எப்படி இப்போ நம்ம அதுவும் வந்து நம்ம சைட்ல இருந்து அப்டேட்ஸ் வேற கொடுக்கணும் போது கண்டிப்பா ம், நியூட்ரலா ம். இருக்கணும். அதே மாதிரி கரெக்ட், வந்து கரெக்ட். ஸோ அதனால தான் மெயினா லிவர்பூலோட ஒரு டவுன்ஃபாலை வந்து இந்த வீடியோட ஃபோக்கஸா வச்சுக்கலாம் அப்படின்னு தான். பொதுவாகவே வந்து ஸோ நம்ம லிவர்பூல் பத்தி பேசுறதுனால ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக்ல இருந்தே போயிடலாம். ம், பொதுவாகவே இப்போ ஒரு டீமுக்கு டவுன்ஃபால் வருது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. பட் லிவர்பூல் வந்து லிட்டரலா ரைடிங் சாம்பியன்ஸா இருந்தாங்க. யூசிஎல்லே ஆமா. ஒரு நல்ல ரன் இருந்துச்சு லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்குவாட் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க, இல்ல அதே டீமோட தான் வர போறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது 5 தரமான சைனிங் பண்ணாங்க. ம். ஏகிடிகே ஆகட்டும், வேர்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஈசாக் ஆகட்டும், சரி அலெக்சாண்டர் ஈசாக் தான் மெயின் அங்க. ஃப்ரிம்பாங் ஆகட்டும். இன்னொருத்தர் யாரு? ஆமா. ஈசாக்கு, ஃப்ரிம்பாங், இது வேர்ட்ஸ். வேர்ட்ஸ், ஈசாக்கு, ஃப்ரிம்பாங், வேற ஆமால. எகிடிகே, இன்னும் ஆ ஒருத்தர் யாரோ எக்கிட்டிக்கு பண்ணாங்க. மாமடஷிவிலி பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டீம் சைனிங்கா அவங்க பண்ணல இல்ல அது. ஆமா, ஆமா. இது மீலோஸ் கெர்கெஸ், இவரு லெஃப்ட் பேக். ஆ ஓகே. அதான் கர்கஸ் அதான். ஸோ வந்து ஆமா. இந்த சைனிங்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருந்த டீம் வந்து இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க அப்படிதான் நினைச்சோம். அதுக்கேத்த மாதிரி சீசன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈசாக்கு ஒரு ஆமா. நல்ல ஸ்டார்ட் இல்லைனாலும் லிவர்பூல் நல்லதா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் போக போக அது எப்படி ஆயிடுச்சுன்னா சின்ன நம்ம சின்ன எக்ஸ்பெக்ட் லாசஸ்ல இருந்து. பண்ணதுதான். அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஆமா, டைம்லயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அதாவது லிவர்பூல் வந்து ஆல்ரெடி நல்லா இருக்கிற ஸ்குவாட இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆ எங்க எங்க யாரு சூனியம் வச்சாங்க அப்படின்னு தெரியல. டாப்ல இருந்த, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த லிவர்பூல் அப்படியே எய்த்துக்கு வந்துட்டாங்க. ஆமா. இப்போ எவ்வளவு எய்த் மோசமா இருக்குன்னா பிளேஸ்ல நாங்க இருக்காங்க. லிவர்பூலுக்கு மேல இருக்கோம். ஓகே. சோ அதுதான் இப்போ அதுதான் வந்து நிலவரமா இருக்கு. அதனால இதுக்கான ரீசன்ஸ் வந்து நீ என்ன நினைக்கிற சஞ்சய்? உனக்கு வந்து என்னெல்லாம் இருக்கலாம்? ஒரு சும்மா ஒரு 3, 4 ரீசன்ஸ் எதனால வந்து இந்த டவுன்ஃபால்க்கு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற? ஆப்வியஸ்லி சில இடத்துல வந்துட்டு டாக்டிக்கல் ஆ அந்த வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஓகே. அ- எனக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா ஜஸ்ட் லைக் ஒரு சீரீஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் தோணுது எனக்கு. ஏன்னா ஆமா, வந்து இவ்வளோ ஹை கிளாஸா இருக்கிற ஒரு கிளப், இவ்வளோ குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கிற ஒரு கிளப் ஆமா, எப்படி இவ்வளோ கீழே வந்தாங்க அப்படின்னு அது அதை நம்ம டக்குன்னு பார்த்தா கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இல்லையா? ஆமா, ஏன்னா எல்லா எல்லா சைடும் உனக்கு குவாலிட்டி இருக்கு. அட்டாக்ல குவாலிட்டி இருக்கு, டிஃபென்ஸ்ல ஆமா, குவாலிட்டி இருக்கு. வேண்டைக் வந்து யூரோப்ல வந்துட்டு கன்சிஸ்டன்டா டாப் 3 டிஃபெண்டர்ஸா இருந்திருக்கான். ஆமா. சரியா? கரெக்ட். அதனால வந்து இதுல வந்துட்டு பிளேயர் குவாலிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆமா, ஆப்வியஸ்லி இதெல்லாம் போக மாற்றுறது நம்ம ஆர்னே ஸ்லாட் மட்டும்தான். ஆமா. அதே அதை மாதிரி பத்தி இப்போ நம்ம அவங்களுக்கு இன்னொரு ஏதாவது பேசுவோம். பிளேயர் சைனிங்ஸ்னு சொல்லும்போது ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் ரியல் மேட்ரிட் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நல்ல லைக் டு லைக் ஆமா, ரீப்ளேஸ்மெண்டா ஃப்ரிம்பாங் கிடைச்சான். சோ அவங்களுக்கு அதுவும் ஆமா. பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அதே நம்ம ஆக்சுவலா சிட்டி அலெக்சாண்டர் எடுத்துக்கிட்டோம். ஆர்னால்டு இருந்தப்போவே கார்னர் பிராட்லின்னு சொல்லிட்டு அகாடமி பிளேயர் ஒருத்தவங்க ஆமா. தான். அவன் பிராட்லி. வந்து ஆ. அப்பவே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அலெக்சாண்டர் ம். ஆர்னால்டு ரீப்ளேஸ்மெண்ட்டா. ஏன்னா ட்ரெண்ட்டுக்கு நடுவுல இன்ஜுரி ஆனப்போலாம் பிராட்லி வச்சு தான் விளையாடிட்டு ஆமா. இருந்தாங்க. அதுவும் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து நான் கேட்டபடி அவங்களுக்கு வந்துட்டு ஒன் டு ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அதாவது கார்னர் பிராட்லி வந்து அலெக்சாண்டர் ஆர்னால்ட் போனா நாங்க ரெடியா இருப்போம். ஆ. நாங்க வந்து பிளேயர் டிபெண்டா இல்ல, நாங்க வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கிளப் அப்படின்னு அவங்க காமிச்சிட்டாங்க அதுலயே. ஆமா. இருந்தாலும் ஜெரமி ஃபிரிம்பாங் நம்ம தனியா பேசும்போது கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா லிவர்பூலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அடிஷனா இருக்கும். ஏன்னா ஆமா. அவன் லிவர்பூல் போகல அப்படின்னா சிட்டி தான் போயிருப்பான் கண்டிப்பா. ஆமா. சோ அதுதான் அதனால இப்ப நான் லிவர்பூல் சொல்லலாம்னு வந்து வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பூந்துட்டாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்ல. யா
இப்போ நீ சொன்ன மாதிரி வந்து பிராட்லி வந்து வச்சிருந்தாங்க அவங்க அந்த ஆர்பி பொசிஷனுக்கு. அலெக்சாண்டர் ஆர்னால்ட் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய அடி எதுவும் ஆகியிருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஃபிலிப்பாங்க சைன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அப்படியே நம்ம சிட்டியோட கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கைல் வாக்கர் போனதுக்கு அப்புறம் அந்த இடம் வந்து இன்னமும் அவங்களுக்கு ஹோலா இருக்கு. இது ஆமா வந்து ஆமா லைக் வி ஹாவ் டு அட்மிட் தட். ஏன்னா ரீகோ லூயிஸ் வச்சு அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் இன்னமும் அந்த இடத்துல ம் கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்டோன்ஸ் திடீர்னு ரைட் பேக் ஆடுறான், திடீர்னு பார்த்தா டிஎம்எஃப் விளையாடுறான். அவங்களுக்கு இப்போதைக்கு கன்சிஸ்டன்டா இருக்கிறது ரூபன் டியாஸ் மட்டும் தான் அவங்க டிஃபென்ஸ்ல. குவார்டியோல் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பெப் ஆ, குவார்டியோலா அங்க இல்ல அப்படின்னா வந்து இன்னும் அடி வாங்கியிருக்கும். ஏன்னா குவார்டியோலா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துட்டு ஃப்ளூயிடான பிளேயர்ஸ் தான் பார்ப்பாரு. ஆ, ஏன்னா வந்து ஸ்டோன்ஸே பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ஆடலாம், ஆ, ரைட் பேக்கா ஆடலாம், சென்டர் பேக்கா ஆடலாம். ஆமா, அந்த மாதிரி வந்து மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஃபில் பண்ற ஆமா, பிளேயர்ஸா தான் குவார்டியோலா ஃபேவர் பண்றாரு. இதே வந்துட்டு நம்ம வேற மேனேஜர் அப்படின்னு பார்த்திருந்தோம்னா அந்த ஃப்ளூயிடிட்டி கரெக்டா யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆமா. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ கரெக்ட். அதே மாதிரி இப்போ குவார்டியோல் இருந்தா சிபில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயூஸ் நூனேஸ் கூட ஒரு சில டைம் ரைட் பேக் விளையாடிட்டு இருந்தான். அதுவும் நம்ம பார்க்கணும். ஆமா அது ஆமா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுட்டே இருந்தது. அதே மாதிரி இப்போ அது அப்போ குவார்டியோலாக்கு வந்து குவார்டியோலா ஸ்டைலுக்கு ரூட் குல்லிட் மாதிரி ஒரு பிளேயர் கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த கரெக்ட். பொசிஷன்ல வேணா இந்த காலத்துல விளையாடலாம். குல்லிட் மாதிரி பிளேயர்ஸ் இல்லடா. அது ஒண்ணுதான் வந்துட்டு மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஃபயர் வந்துட்டு இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியல. ஆமா. ஸோ குல்லிட் இப்போ டெஃபினெட்லி லைக் ஜெனரேஷனல் பிளேயர் தான். நம்ம வந்து ஆர்பி பொசிஷன்ல இருந்து அப்படியே லிவர்பூல் ஐ மீன் லிவர்பூல் பத்தி பேசிட்டு இருந்தா ஆர்பி பொசிஷன் எடுத்து அப்படியே சிட்டிக்கு வந்துட்டோம். இதே மாதிரி தான் ஆமா சிட்டிக்கு போன சீசன் அமைஞ்சது. ஏன்னா இதே மாதிரி தான் அவங்க டாப்ல இருந்தாங்க. சிட்டிக்கெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ம் இதே ம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 10 to 13 மேட்சஸ் அப்படிதான் போன வருஷம் ஆச்சு. நடுவில் சிட்டி பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. ஐ மீன் சின்ன டீம்ஸ் கரெக்ட் கிட்டலாம் கூட கரெக்ட். வின் பண்ண முடியல. அப்படி டக்கு டக்குன்னு ஒரு லாஸ் ஆயிடுறது. கோல் நிறைய கன்சிடர் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அதே சுச்சுவேஷன் தான் இதே டைம் லிவர்பூல் லாஸ்ட் இயர் அதே வந்திருக்காங்க தானே. அப்படின்ற மாதிரி தோணுது ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு. அந்த கிறிஸ்மஸ் டு ஜான்வரி அந்த டைம்ல தான் வந்துட்டு ஆமா, சிட்டி திரும்ப டாப்ல வருவாங்களா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம எல்லாம். ஆமா. சோ அதுதான். அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி 3 பிளேஸ் வந்துட்டாங்கல்ல. ம் லாஸ்ட் சீசன் ஆமா 3 அப்படியே பிளேஸ் கிளப் விட்டு முடிச்சாங்க. கிளப் பாயுது இப்போ அந்த கர்ஸ். லாஸ்ட் இயர் சிட்டி, இந்த வருஷம் லிவர்பூல். ஆமா. அது நீ என்கிட்ட எப்பவுமே சொல்லுவியா, அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு பெரிய கிளப் ஏதாவது ஒண்ணு வந்து அடி வாங்கிடும் கிறிஸ்மஸ் டைம்ல. ஆமா அது வந்துட்டு இப்போ பிரீமியர் லீக் ஃபாலோ பண்றவங்களுக்கே தெரியும். அது ஒரு இயர்லி ட்ரெடிஷன். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ஆமா. வரப்போகுது அப்படின்னா சரி ஏதாவது ஒரு அதாவது டாப் 6 டு டாப் 8ல வந்துட்டு ஏதாவது ஒரு மேனேஜர் கண்டிப்பா சாக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஆமா. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அர்லே ஸ்லாட் வந்து இருந்திருக்காரு. பட் நான் இல்ல என்னோட ஆமா பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்லாட் வந்து இப்போ எனிவேஸ் அவர் வந்து சக்சஸ் டேஸ்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து ம் ரெய்னிங் சாம்பியன்ஸ் யூசிஎல் அடிக்கல. பட் ஸ்டில் உடனே வந்து இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்போ லாஸ்ட் இயர் பெப் கார்டியோலாக்கும் அப்படிதான் ஆச்சு. பட் அதுல இருந்து கார்டியோலால ஏன் திரும்ப மீண்டு வர முடிஞ்சதுன்னா கார்டியோலாக்கு தெரியும் இப்போதைக்கு கார்டியோலா சாக் பண்ண மாட்டாங்க. ஓனர்ஸ் ஆமா வந்து ஃபுல் நம்பிக்கை வச்சிருக்காங்க கார்டியோலா மேல. ஏன்னா ம் அவ்வளவு சக்சஸ் ம் டேஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உனக்கு ஒரு அப்பர் நம்பிக்கை லெவல்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் அ ஆமா, மேனேஜரும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஏன்னா அவ்வளவு ஆமா, பெரிய பேக்கிங் இருக்கு அப்படிங்கறதுனால நீ வந்து மத்தவங்க ஒப்பீனியன் அவ்வளவு கன்சிடர் பண்ண மாட்டேன் அந்த டைம்ல. ஆமா. எக்ஸாக்ட்லி. இப்ப இதேதான் வந்து ஐபிஎல்லயும் பேசிட்டு இருக்கோம். ஒரு பிளேயர் வந்து இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஐபிஎல்ல ஒரு ரோல்ல இந்த ம் இடத்துல நீ விளையாடுறீன்னா எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் அப்படிதான். இந்த நீ வந்து நான் பேக் பண்றேன். உன்னால உனக்கு தேவையான சான்சஸ் என்னால தர முடியும். அதுக்கு அதிகமா கூட நான் தரேன். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆமா நல்லா ஆமா விளையாட போறாங்க. சோ அதே மாதிரி கரெக்ட் தான் இப்போ கரெக்ட். இங்க மேனேஜர்ஸ்க்கும். ஃபுட்பால்ல பிளேயர்ஸ்னு பார்த்தா நம்ம டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பிளேயர் கூட ஒழுங்கா சரியா இல்லைன்னா லோன் காமிச்சிட்டு வேற ஏதாவது பிளேயர் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. ம் அப்படின்னும் போது இங்க மேனேஜருக்கு தான் மெயினா அந்த சாக் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கணும். சோ அந்த ஒரு கரெக்ட். கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போதைக்கு அது ஏதோ நடுவில் நிறைய ரூமர்லாம் வந்து ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங்லாம் போட்டாங்க. ஸ்லாட்டுக்கு வந்து லாஸ்ட் ம் வார்னிங் ஆமா கொடுத்துருக்காங்க ஆமா அப்படின்னு ஆமா சொல்லிட்டு அதெல்லாம் எந்த அளவுக்கு சோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ரிலையபிளா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மையா நடந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ம் சோ ம் ம் இதுதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்கு. லிவர்பூல் வந்து இப்போ அகைன் பட் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க 2-0 அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. 2-0 வின் பண்ணாங்க. ஆமா. சோ ஒரு அப்படியே ஃபுல்லா அதுல பாதாளத்துக்கு போனாலும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி ஒரு இன்கன்சிஸ்டன்டான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க லிவர்பூல். சிட்டி ஆக்சுவலா அதேதான். லிவர்பூல் வந்து இப்படி ஒரு பொசிஷன்ல இருப்பாங்கங்கிறது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஆமா. அது ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து கிளாப் வந்து உங்களை நம்பி இந்த கிளப் ஆர்னே ஸ்லாட் விட்டு போறேன். அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டிரான்சிஷன் வந்துட்டு இப்போலாம் இருக்கிறது இல்ல. ஏன்னா வந்து ஆமா, நம்ம ஜென்ரலா பாக்குறது வந்துட்டு ஹார்ஷா மேனேஜரை சாக் பண்ணிடுவாங்க. ஆமா, ஒரு சம்டைம்ஸ் ஒரு இன்டர் மேனேஜர் வருவாரு. இல்லனா ஒரு டக்குன்னு உனக்கு டாப் லெவல் மேனேஜர் கிடைக்காதுல்ல. ஸோ ஒரு ஆமா, 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 பி கிரேட், சி கிரேட் லெவல் மேனேஜர் தான் வருவாங்க. அந்த மேனேஜர் மேலேயே அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதே திரும்ப திரும்ப ஆமா, ஒரு சைக்கிளா தான் போயிட்டு இருக்கும். எனக்கு ஆர்னே ஸ்லாட் ஆனா லைக் ஃபர்ஸ்ட் பார்த்தம்போது லைக் ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருந்துச்சு. என்னதான் யுனைடெட் ஃபேனா ம், இருந்தாலும் வந்துட்டு லிவர்பூல் நல்ல ஒரு ட்ராஜெக்டரியில இருப்பாங்க. ஆமா, அவங்க வந்துட்டு சேஃபான ஒரு பெர்சன்ட்ட தான் குடுத்துட்டு போறாங்க அப்டின்ட்டு இருந்துச்சு. எப்படி இவ்வளவு தூரம் மிஸ் ஆச்சு? எப்படி வந்து
அவ்வளோ அவ்வளோ டாப்ல இருந்த கிளப் வந்துட்டு எப்படி இவ்வளோ கீழே வந்துச்சுங்கிறது தான் இன்னும் அது யோசிச்சு பார்த்தா கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்படிதான் இருக்கு. ஆமா. சோ அதுதான். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம அடுத்து லிவர்பூல் பத்தி பேசணும், சிட்டி பத்தி பேசணும். அடுத்து நம்ம தான் லிவர்பூல் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வந்து இப்போ ஆர்னே ஸ்லாட் வரும்போது இந்த அளவுக்கு லிவர்பூல் ஃபர்ஸ்ட் சீசனே வின் பண்ணுவாங்கன்றதே யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஆமா, இவ்வளோ ஆமா. பவரா இருக்க டீம் வந்து இவ்வளோ 5 தரமான சைனிங் பண்ணியும் இவ்வளோ கீழே வருவாங்கன்றதையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ம், ரெண்டுமே வந்து ம், ம். மிஸ் மேட்சா இருக்கு. ஸோ இப்போ அதுதான் கரெக்ட். லிவர்பூலோட சுச்சுவேஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி அவங்க அட்லீஸ்ட் டாப் 4 குள்ள முடிக்கணும் தான் பார்ப்பாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இருந்து. ஏன்னா 8th ஆமா. பிளேஸ் இருக்காங்க. சிட்டி ஆஸ் யூஷுவல் சிட்டிக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க டேர்ம்ஸ்லாம் சொல்லணும்னா ஒரு குட் சீசன் அவ்வளவுதான். சாம்பியன்ஷிப்ல கப் ஏதாச்சும் அடிக்கிறாங்களா, எஃப்ஏ கப், இஎஃப்எல் கப்லாம் அடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்ப்போம். ம், பட் ம். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஆர்சனல் ஆர்சனல் தான் இந்த சீசன் வந்து அப்படியே அந்த கிராஃப் ஹையா இருக்குன்னா அந்த இடத்துல இருக்காங்க. ஆர்சனல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஆர்சனல் ஆர்சனல் ஃபேன்ஸ் பத்தி என்ன கண்டிப்பா இது நினைக்கிறேன்? வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு சீசன். ஏன்னா வந்து எல்லா ஆமா, பக்கமும் உங்களுக்கு ஒளியா ஆமா, தான் தெரியுது. இல்லையா? நேத்துக்கு செல்சி வர்சஸ் ஆர்சனல் முடிஞ்சது. ஆமா. நார்த் லண்டன் ஐ மீன் அது சாரி வந்துட்டு லண்டன் டெர்பி. ஆமா. டாட்னம் இன்வால்வ் ஆகுற மேட்சஸ் விட ஆர்சனல் செல்சி இன்வால்வ் ஆகுற மேட்சஸ்க்கு தான் வந்துட்டு ரிசப்ஷன் ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு ஆமா, ஸ்கெட்யூல் அது. நேத்துக்கு அதான் 1-1 அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சு. மிக்கேல் மெரினோ அப்புறம் ட்ரெவர் சாலபா சைடு 2 ஆ, பேருமே ஒரு கோல் குடுத்திருந்தாங்க. செல்சி ஆ, சர்ப்ரைசிங்லி வந்துட்டு 36th மினிட்ல மொய்சஸ் கைசேடோ ரெட் ஆமா, கார்டு வாங்கிட்டு போனதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து 10 பேர் வச்சு தான் ஆமா, விளையாடினாங்க. செல்சிட்ட வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 1 ஹவர் அந்த அதாவது ஆமா, அந்த ஃபுல் மேட்சுக்குமே வந்து ஆர்சனலுக்கு 8 ஷாட் மட்டும் தான் எடுக்க விட்டுருக்காங்க. இவங்க ஆமா, 1 ஹவர் வந்துட்டு 10 பேர வச்சு தான் விளையாடியிருக்காங்க. அதுவும் ஆமா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆங்கர் பிளேயர் அதாவது அந்த நம்பர் 6 போயிட்டா வந்து அந்த டிரான்சிஷன் அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் செல்சி ஆமா. ஏதோ பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றத விட செல்சி வந்து நாங்களும் ஒரு பிக் பிளேயர் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆ, ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் ரொம்ப கிரிட்டிக் பண்ணாங்க. ஆ, இல்லையா? அதாவது 1.5 பில்லியன் கிட்ட செலவு பண்ணி இவ்ளோ பிளேயர்ஸ் வாங்கி அதாவது செல்சியோட ஸ்குவாட் சைஸ் வந்துட்டு 2 ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதனால அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இது ஆமா. வந்து ஒரு லாங் டெர்ம் ப்ராஜெக்ட்டா தான் செல்சி பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா. சோ அதேதான் மரஸ்காவும் ஒரு லாங் டெர்ம் மேனேஜரா தான் சைன் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்களுக்கு அதே ஆமா, மாதிரி ஆமா, ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து வின் பண்ணாங்க அப்போ. ஐ மீன் தாமஸ் டுஷல் இருக்கும்போது சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்க. ஆமா, ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க இதையுமே வின் பண்ணிட்டாங்க. இந்த கிளப் வேர்ல்ட் கப். FIFA கிளப் வேர்ல்ட் கப்பும் வின் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து அவங்க ஆமா, ஆமா. கிளப் வைஸ் பார்த்தா வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இப்போ செல்சி தான். அதுக்கேத்த மாதிரி ரிசல்ட்ஸும் ம், தொடர்ந்து வெறும் டிராஃபி வின் பண்றது மட்டும் இல்ல, மேட்சுக்கு மேட்ச் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க செல்சி. இப்போ கோல் ம், பால்மர் வேற இன்னும் இன்வால்வ் ஆகல. கோல் பால்மர் ஏதாவது இன்ஜுரில இருந்து வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு ம், சொன்னாங்க. சோ ம். பால்மர் வந்துட்டா இன்னும் அதுவும் அந்த ட்ரெண்ட் பிரிட்ஜ் வந்து அப்படியே கோல்டா இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிடும். ஆமா, ஆமா. ஏன்னா So, இது செல்சிக்கு வந்துட்டு இப்போ கீ பிளேயர் அப்படின்னா கோல் பால்மர் தான். வேற யாரும் டக்குன்னு யோசிச்சு சொல்ல முடியல. ஏன்னா ஆமா பால்மரோட கரெக்ட். கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு லைக் அன்பிலீவபிளா இன்சேனா இருக்கு. இருக்குயா. ஆமா, சோ அதுதான். இப்போ அதே மாதிரி டாட்னாம் பார்த்தோம்னா, டாட்னாம்க்கும் அந்த டாட்னாம் சைட்லயும் அவங்க சைட்ல இருந்து வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பாட்டில் கிளப் போய் தோத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இல்ல. அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. பாஸ்டகோக்லு ஆமா. வந்ததுல இருந்து இப்போ அவர் சாக் பண்ணிட்டு இப்போ இருக்க மேனேஜரும் வந்து நல்லா தாமஸ் பிரெண்ட்ஃபோர்ட் பிராங்க். மேனேஜர் தானே. ஆமா, ஆமா. தாமஸ் ஆ. பிராங்க். சோ அதுதான். இப்போ வந்து அதுவும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு ஒரு சைடு. சோ ஓவராலா அதாவது இதுதான் லாஸ்ட் பிரீமியர் ஒரு லீக் 2 பத்தி. இயர்ஸ் ம். அப்படின்னு பார்த்தோம்னாலே ஆ. வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற இந்த அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கலா ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ அது வந்துட்டு எப்படியோ பிரேக் ஆயிடுது. ஆ. ஏன்னா இப்போ லிவர்பூலோட கேஸ்லயே பார்த்தோம்னா கூட இப்போ வந்துட்டு அவங்க லாஸ்ட் 12 மேட்சஸ்ல வந்துட்டு 9 மேட்சஸ் தோத்துருக்காங்க. ஆ. அந்த 9 மேட்சஸ் தோத்தது வந்துட்டு 1953க்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. ஆ. இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்ஸ் எல்லா இடத்துலயும் பார்த்துருப்போம். வந்துட்டு 1960ஸ்ல இருந்து அதாவது அப்போ நடந்த ஒரு ரெக்கார்டு வந்துட்டு இப்பதான் திரும்ப நடக்குது. இல்ல 70ஸ்ல வந்து நடந்த ரெக்கார்டு இப்பதான் ஆமா. நடக்குது. அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஆமா. எவ்ரி இயர் அந்த மாதிரி ஒண்ணு பார்த்துட்டு தான் இருப்போம். இப்போ போன வருஷம் வந்து நியூ கேசல் வின் பண்ணதாகட்டும், அவங்களுக்கு ஒரு மேஜர் சில்வர் வேர் ஆமா, கிடைச்சது. ஆமா, அதே ஆமா. இது வருஷம் வருஷம் வந்து எல்லா ஸ்போர்ட்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் நியூ வந்துட்டே தான் கேசல், இருக்கும். பேலஸ், ஆமா, இது டச் லீக்ல கூட அந்த கோஹெட் ஈகிள்ஸ் அவங்க கூட வந்துட்டு ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு அஹ், அந்த கான்டினென்டல் ட்ராஃபி வின் பண்ணாங்க. ஆமா. சோ அதுதான். இப்போ அதே மாதிரி சோ அதுதான் எனக்கு பிரீமியர் லீக் பத்தி அதுதான். அப்படியே நம்ம லலிகா ம். சைட் போனோம் அப்படின்னா, பார்சலோனா அகைன் அவங்க வந்து ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசன் இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த சீசன் அவங்க கொஞ்சம் அதுக்கு அந்த செட் பண்ண பாருக்கு கொஞ்சம் கீழே தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா, பெஸ்ட் ஆமா. எக்ஸாம்பிள் வந்து லமின் எமாவோட பெர்ஃபார்மன்ஸ் லமீன் யமால். டிராப். ஆமா. சோ வந்து அதான் இந்த இப்போதைக்கு அவன் வந்து இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லா சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்லாம் நிறைய இருக்கே தவிர அங்க டீம்ல சும்மா ம். போய் வாய விடுறான். ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ்க்குலாம் லைக் வம்பு இழுக்கிறான்.
பட் அது ரியல் மேட்ரிட் சைடும் அதான் நிறைய அப்படிதான். பேர் சொல்றாங்க இல்லையா, வந்துட்டு அவன் பேசிக்கலி அவன் வந்துட்டு லெஃப்ட் ஃபுட் வெர்ஷன் ஆஃப் நெய்மார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அதாவது நம்மளும் நெய்மார் வந்துட்டு பார்சா டைம்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த ஆ. நெய்மாரோட குவாலிட்டி, அதாவது பிச்சில் காமிக்கிறது வந்துட்டு அது அது ஒரு தேவையான விஷயம். ஆனா ஆஃப் த ஆஃப் த பிட்ச் வந்து நெய்மாரோட குவாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு தான் நான் ஆமா. சொல்லுவேன். அதேதான். ஏன்னா வந்துட்டு கரெக்ட். நம்ம பிட்ச்ல பாக்குற நெய்மாரும் ரியல் லைஃப்ல பாக்குற, அதாவது பர்சனல் லைஃப் அப்படிங்கறத பாக்குறது ஆ. வந்துட்டு வேற வேற பிளேஸா இருக்கு. ஆஸ் எ பர்சனல், அதாவது பர்சனல் லைஃபோட ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் நான் சொல்லுவேன் ஆமா. நெய்மாரை. இப்பவும் அதனால தான் நெய்மார் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கான். அங்க போயிட்டு இப்போ எங்க பிரேசில் லீக்லயுமே வந்து சாவோ பவுலோல வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் மேட்ச் கூட விளையாட முடியல. கொஞ்ச நேரம் விளையாடுற இன்ஜுரி ஆயிடுது அவனால. அந்த ஆமா, ஆமா. எப்படி சொல்றது? பிசிக்கல் கண்டிஷன் ஆகட்டும், ஸ்டாமினா லாஸ்ட் ஆகட்டும் வீக் நெய்மாருக்கு சுத்தமா லாஸ்ட் இல்ல. வீக் ஆக்சுவலா ஒரு நல்ல நல்ல கோல் வந்துச்சு சாண்டோஸ்க்கு. ஆமா. ஆனாலும் நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தப்போ சாண்டோஸ் வந்துட்டு அந்த ரெலகேஷன் ஸ்பாட் கிட்ட தான் இருந்தாங்க. அது வந்துட்டு ஆமா. அவங்க அவங்க அந்த கிளப்போட ஹிஸ்டரி கன்சிடர் பண்ணும்போது அது ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் ஆமா. இல்லைங்களா? டானி ஆல்வேஸ்லாம் விளையாடின கிளப் தானே. ஆமா, ஆமா, சோ ஆமா. அதுதான். அதே மாரி வந்து இப்போ பார்சலோனா பட் எமாலோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது மட்டும் கிடையாது. அப்பப்போ ஃபிளிக்குமே கொஞ்சம் டாக்டிக்கல் எரர் பண்ணிடுற மாதிரி தான் தெரியுது. டீம் நல்லா அந்த ஹை டிஃபென்ஸ் லைன் சொல்லுவாங்க ஃபிளிக் கிட்ட வந்து பார்சலோனால அது வந்ததுல கரெக்ட், இருந்து கரெக்ட். ஆஃப் சைட் ட்ராப் பயங்கரமா பண்ணி விட்டுருவாங்க ஆப்போனன்ட்ஸ. சோ ம், வந்து ம், ம். அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதெல்லாம் எப்பயாச்சும் கொஞ்சம் வந்து சரியா போல அப்படின்னும் போது அப்ப கண்டிப்பா பார்சலோனா வந்து ஒரு பேக்கப் பிளான் இல்ல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த இடத்துல ஆமா. அவங்கள பிரீச் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஆப்போனன்ட் கரெக்ட். டீம்ஸும். சோ நம்ம ரியல் மேட்ரிட் கிட்ட பார்சாவோட தோத்தலாம் வந்து லெவலுக்கு அப்சல்யூட் வார் தான் பார்சாவோட அது. லெவலுக்கு வந்துட்டு அவங்களோட ம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்பவுமே டாப்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு டாப் 2 வரணும் அப்படின்லாம் கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லைக் ஹார்ட் கோர் ஆமா, பார்சலோனா ஃபேன்ஸ் தெரியும். அவங்க எப்பவுமே அவங்க கண்ணு டைட்டில்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா, நேத்திக்கு 3-1 அலாவஸ் கூட வின் பண்ணியிருந்தாங்க. ஆமா. டேனி ஆல்மோ சைடுல இருந்து 2 டெபோர்டிவோ கோலு, அலவேஸ் கூட. எமில் யமால்ட்ட இருந்து 1 கோலு. ஆமா, இப்போ வந்துட்டு கரண்ட்லி டேபிள் டாப்ல இருக்காங்க. மட்ரிடுக்கும் அவங்களுக்கு 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஆமா, இது இது வந்துட்டு ஷார்ட், அதாவது இப்போ லாஸ்ட் 1 வீக்கோட கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன். ஏன்னா அவங்க வந்துட்டு செல்சி கிட்ட 3-0 தோத்துட்டு வந்தாங்க ஆமா. இல்லையா? தோத்துட்டாங்க. அதனால வந்துட்டு ஒரு நல்ல ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆமா, ஓவராலா பார்க்கும்போது வந்துட்டு பார்சிலோனா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்காங்க. அது ஆமா. வந்துட்டு ஹோப்ஃபுல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ராபர்ட் லெவாண்டோஸ்கியோட கான்ட்ராக்ட் அது என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரியல. வேற ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு பாக்குறாங்க. ரூமர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எர்லிங் ஹாலண்ட் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா. பட் அது அதனால கார்டியோலா இப்ப விடுறதுக்கு ரெடியா லெவாண்டோஸ்கி, இருக்கானா அப்படின்றது தெரியல. ஆமா, லெவாண்டோஸ்கி ரீப்ளேஸ் பண்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த வயசுலயும் வந்துட்டு லெவாண்டோஸ்கி கொடுக்குற குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப, ஆமா. தனியான குவாலிட்டி. அதாவது தனியா தெரியும் ஆமா, பிட்ச்ல. ஆமா, ஆமா. ஆமா. அதனால வந்துட்டு கோல் அடிக்கலனாலுமே யாரு வராங்களோ, பால் எடுத்துட்டு போறது, அந்த இடத்துல பாசிங் போடுறது, அசிஸ்ட்லாம் நல்லா கரெக்ட், இருக்கும் லெவன்டோஸ்கி கிட்ட இருந்து. கரெக்ட், கரெக்ட். ஆமா, அதனால யாரு உள்ள வராங்களோ அவங்களுக்கு ஆமா, வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். அவங்க ஏஜ் ஆமா. எதுவா இருந்தாலும். சோ அதே மாரி அப்படியே நெக்ஸ்ட் ரியல் மேட்ரிடுக்கு வந்தோம் அப்படின்னா, நேத்து ஒரு டிரா ஆச்சு அவங்களுக்கு 1-1 டிரா ஆச்சு. அகைன் இப்ப நம்ம ஜிரோனா கூட. ஆர்சனல் கூட கம்பேர் பண்ணோம்னா, இந்த சீசன்ல வந்து எல்லா டீமுமே இன்கன்சிஸ்டன்டா இருக்க மாதிரி தான் தெரியும். ரியல் ஆமா, மேட்ரிடுக்கும் அகைன் ஆமா. அவங்க வந்து அவங்க எப்பவுமே லலிகா இப்ப பார்சலோனாக்கு நீ எப்படி சொல்ல டாப்லயே அவங்க இருக்கணும்னு எய்ம் பண்ணுவாங்களோ, அதே மாரி ரியல் மேட்ரிட் வந்து லலிகாவே ரியல் போனாலும் மேட்ரிட்க்கு பரவால்ல, வந்துட்டு அந்த சாம்பியன்ஸ் லீக் அவங்க நான் வின். டாப், அவங்க வந்துட்டு ஆமா, யூரோப்லயே வந்துட்டு டாப்ல இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆமா. அது பார்சிலோனாக்கும் அதேதான். லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்துட்டு அவங்க சைடுல இல்ல. ஏன்னா பார்சாவும் ஜென்ரலா வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நாங்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. மட்ரிட் ஆமா, வந்துட்டு அவங்க மட்ரிட் ஃபேன்ஸுக்கே தெரியும் அவங்க யூரோப்லயே அவங்க தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. சில ஆமா, பேர் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிளப் மட்ரிட், அது வந்துட்டு கொஞ்சம் ஆமா, ஆர்கியூபிளான விஷயம். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்க சொல்றதையும் இல்லையா? ஆமா, நேத்திக்கு 1-1 ஜிரோனா கூட டிரா ஆமா. பண்ணியிருந்தாங்க. யூசிஎல்ல வந்துட்டு அதான் லிவர்பூல்ட்ட 1-0 தோத்தாங்க. தோத்தாங்க. அதுதான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. லிவர்பூல் இங்க பிரீமியர் லீக் வந்துட்டு இந்த எல்லாத்துலயும் ஃபார்ம்ல விளையாடுறாங்க. ரியல் மேட்ரிட் எப்படி தோத்தாங்க, அந்த ஃபார்ம்ல லிவர்பூல் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது ஆமா, தான். ஆமா, ஆமா. அதேதான். சோ இன்னொரு மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம், லாஸ்ட் 5 கேம்ல வந்துட்டு ரியல் மேட்ரிட் வந்துட்டு ஒரே ஒரு வின் தான் பண்ணியிருக்காங்க. ஆ, இதுல வந்துட்டு ஆமா, 3 டிரா இருக்கு. அதுக்கப்புறம் 1 லாஸ் இருக்கு. அவங்க ஃபார்ம திரும்ப புடிக்க வேண்டியது அவங்க கையில தான் இருக்கு. ஆமா, ஷாபி அலோன்ஸும் வந்து அந்த அந்த கிளப்போட ரூட்ஸ்ல இருந்த பிளேயர் தான் இல்லையா? ஏன்னா ஆமா, அந்த கிளப்புக்கு விளையாடி நெறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்ன ஆமா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்ப அப்படின்ட்டு. சிச்சுவேஷன் எப்படி மட்ரிட் இருக்கு? ஃபேன்ஸ் மட்ரிட் ஃபேன்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஓவர் கிரிட்டிக்கலா இருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி வந்துட்டு அவங்களோட டவுன்ஃபாலுக்கு அத நோக்கி போகாது அப்படின்னு நம்புறேன் நான். ஆமா. நெக்ஸ்ட் நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் சைட் போனோம்னா, அவங்க வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு மேல வியரியால் இருக்காங்க லலிகால. அத்லெட்டிகோ ஆமா, ஒன்ஸ் ஆமா. இப்போ முதல்லலாம் அவங்களும் டைட்டில் எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லாம் வந்தாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ல அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அங்க டியாகோ சிமியோனே வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. ம்.
ஆல்மோஸ்ட் ஆமா. ரொம்ப வருஷமா அங்க இருக்காரு. அவங்க சைடுல என்னன்னா அட்லீஸ்ட் இப்ப நம்ம டாப் 3ல ஆஸ் யூஷுவல் முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க நினைச்சா ம். பண்ணலாம். பட் ஃபண்டிங் வைஸ் அவங்களும் ரொம்ப நாள் ஆச்சு லைக் இப்போ டைட்டில் வின் பண்ணி. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் இருக்குன்னு தெரியல. மத்த பெரிய கிளப்ஸ் மாதிரி ஆல்வரஸ் சைன் ஆமா, பண்ணாங்க. ஆமா, அவங்களும் ஆமா. நல்ல லைக் இன்ட்ரெஸ்டிங்கான சைனிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அகைன் அவங்க கிட்ட இருந்து அட்லீஸ்ட் அந்த சில்வர் வேற ஏதாவது ஒன்னாச்சும் அவங்க வின் பண்ணாதான் இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெலவெண்டான கிளப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆமா. நாளாக நாளாக அட்லெட்டிகோ அத்லெட்டிகோ இப்போ மேட்ரிடோட அட்லெட்டிகோ ரெக்கக்னிஷன் எப்பவுமே கம்மியாயிட்டு தான் வந்துட்டு வருது. அதாவது இந்த பார்சா ரியல் மேட்ரிட் வந்துட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆனா அட்லெட்டிகோ வந்துட்டு அந்த ஷேடோஸ்ல இருந்தா எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கிளப் தான். அதாவது ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த 2 கிளப்பையும் தாண்டி அவங்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆல் ஆமா அ அ இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டு அவங்க 3 பெஸ்ட் அப்படிதான் இருக்காங்க. பட் ஆமா அவங்களோட டே அப்படின்னா வந்துட்டு அவங்களால கண்டிப்பா அதை வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். அப்படிதான். ஏன்னா ஆமா இப்போ வந்துட்டு நான் மெயினா இதை சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து இப்போ அட்லெட்டிகோ வந்து கரண்ட்லி 7 மேட்ச் வின் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க அக்ராஸ் ஆமா ஆல் காம்படிஷன்ஸ். ஆமா அது இல்லாம இப்போ கரண்ட்லி அவங்க ஒரு லலிகாக்கே ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்போ 14 கேம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஆமா 14 கேம்ஸ்லயும் அவங்க தான் ஓப்பனிங் கோல் அடிச்சிருக்காங்க. இது வந்து ஆ லலிகாவோட ஹிஸ்டரியிலே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஓகே. சோ அதான் இது வந்து எனக்கு அந்த அர்ஜென்டினா ஞாபகப்படுத்துது. வேர்ல்ட் கப்ல லாஸ்ட் இயர் எல்லா மேட்சஸுமே அர்ஜென்டினா தான் ஓப்பனிங் கோல் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப ம், சவுதி அரேபியா ம், கிட்ட ம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலும் அந்த 7 மேட்ச்மே வந்து அர்ஜென்டினா ஓப்பனிங் கோல் போடுவாங்க. சோ ஆமா, அது ஆமா, நம்ம ஆமா. வேர்ல்ட் கப் வந்து நெக்ஸ்ட் இயர் அத பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் இயர் வேற வருது. அதுக்கு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆமா. சோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்து வேற என்ன பெருசா புண்டஸ்லீகா சைட் போனோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பாயர்ன் தான் டாப்லயே இருக்காங்க. எப்பவுமே டாட்முண்ட் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. இந்த டாட்முண்டுமே வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க. ஐ மீன் எப்பவுமே செகண்ட் பிளேஸ் இருப்பாங்க. இப்ப ஆமா. டாட்முண்ட் ஃபோர்த் இருக்காங்களா? ஃபோர்த்தா தேர்ட் இருக்காங்களா? தேர்ட். தேர்ட் ஓகே. தேர்ட் லைப்சிக் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ். ஆமா லெவர்குசன் ஃபோர்த் பிளேஸ் இப்போ. ஆமா அதே மாதிரி ஆமா லெவர்குசன் வந்து ஷாபி அலோன்சோ போனதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாங்க. அதுவும் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா. ஆஹ் எரிக் டென் ஹாக் நடுவுல வந்து அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சு அமிச்சிட்டாங்க. அது ஆமா அது அவங்க ஒரு அவங்க ஃபேவர்ல அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா. அதுதான் சோ அதே சொல்லணும். மாதிரி ஹாரி கேன் வந்து 14 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த லீக்ல. டாப் ஸ்கோரர் மோஸ்ட்லி இந்த வாட்டி யூரோப்பியன் கோல்டன் பூட் கண்டெண்டர் ஹாரி கேன் தான். கரெக்ட். அதாவது புண்டஸ்லீகால வந்துட்டு இப்போ பாயர்ன் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க கோல் டிஃபரன்ஸ் ஆமா வந்துட்டு இப்போ 35ல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆமா முடிஞ்ச மேட்சஸ் ஆமா வரைக்கும் பார்த்தோன்னா ஆவரேஜா ஒரு மேட்சுக்கு 3 கோல் கிட்ட அடிக்கிறாங்க. ஆமா. சோ அதான் அதான் இப்போ சிச்சுவேஷனா இருக்கு. சிரியா சைடு போனோம்னா எப்பவுமே இப்போ எப்படி அத்லெட்டிகோ மேட்ரிட் ரியல் மேட் பார்சலோனா ஷேடோல தான் இருப்பாங்க. சிரியா வந்து இந்த டாப் 3 ம், லீக்ஸுக்கு ம். கீழே தான் ஷேடோலயே இருக்கும் அவங்க. ஒரு நல்ல லீக் தான், குவாலிட்டியான லீக், ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபென்சிவ் ஸ்டைல்ல இருக்கும். சிரியா பட் வந்துட்டு மத்தவங்க சொல்றது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிரியா வந்துட்டு கொஞ்சம் அண்டர் ரேட்டட் லீக் தான். ஏன்னா ஆமா வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ பிரீமியர் லீக் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ ஃபார்மர்ஸ் லீக் அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு சிட்டி கன்சிஸ்டன்டா வின் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா அப்படின்ட்டு. நம்ம இப்போ எங்க இபிஎல் அப்படின்னு பார்த்தோம். இபிஎல் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா 2 இல்ல 3 கிளப் இருக்கும் இல்லையா? ஆமா சிட்டி, லிவர்பூல், வேற ஆர்சனல் சம்டைம்ஸ் வந்துட்டு ஆமா ஆ ஆர்சனல்ல செல்சி அவங்க 2 பேருக்கும் அப்படியே மாத்தி மாத்தி ஒரு சண்டை வரும். ஆமா அஹ் இப்போ நம்ம சிரியா அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் வந்துட்டு வின்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேரிடா இருக்கும். ஆமா அதாவது நப்போலி வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த விக்டர் ஓசிமன் வந்துட்டு ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண அந்த நப்போலி சீசன் ஆ அவங்க வந்து ரொம்ப அருமையா அந்த லீக் வின் பண்ணாங்க. அடுத்த சீசன் அவங்க யூசிஎல் கூட குவாலிஃபை ஆகல. ஆமா சோ அதுதான் அதே அதனால மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ரொனால்டோ கிளப்புக்கும் ஒரு அதாவது ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒரு டிகிரி இருக்கும். ஏன்னா ஆமா வருஷம் வருஷம் வந்து ஒரு கிளப் புதுசா வருவாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ரீபில்ட் பண்றாங்களோ, இல்ல மேனேஜர் சேஞ்ச் பண்றாங்களோ, இல்ல டாக்டிக் ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு கிளப்பும் வந்துட்டு நாங்க தான் பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஆமா கரண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாப் 4 ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆமா வந்துட்டு ஏசி மிலான் இருக்காங்க. ஆமாமா செகண்ட் பிளேஸ்ல நப்போலி. அவங்க 2 பேருக்கும் 28 பாயிண்ட்ஸ் இந்த ஆ டைம்ல. தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் வந்துட்டு இன்டர் மிலான் அண்ட் ரோமா இருக்காங்க. அவங்க வந்துட்டு 27 பாயிண்ட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப ஆமா க்ளோஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 2 கேம் வீக்ஸ் வந்துட்டு ரொம்ப டிசைடிங்கா இருக்கும். ஆமா யார் வந்து கண்டிப்பா டாப் 2ல இருக்க போறாங்க அப்படின்னு. ஆமா சோ ஏசி மிலானும் வந்து ரொம்ப நாளா வந்து அவங்களோட ஹிஸ்டரிக்கு அவங்க விளையாடுற பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வரல. பட் இப்போ வந்து கரெக்ட், சூப்பரா ஏசி கரெக்ட், மிலானும் கரெக்ட். வந்து டாப்ல இருக்காங்க இப்போதைக்கு. இதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா சும்மா இந்த நேரோ வின்ஸ், ஒரு கோல்ல 2 கோல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கோல்ஸ் நிறைய அடிக்கணும். டிஃபென்சிவா நல்லா ஆமா. ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பட் அல்லெகிரி வந்து இன்னமும் அந்த எப்படி சொல்றது கோல்ஸ் மேல எப்படி அடிக்கணும். ஏன்னா நீங்க கோல்ஸ் பிளேயர் அடிக்கடி குவாலிட்டி மிஸ் ஆயிருக்குடா. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க பண்ண பெரிய தப்பு சாண்டர் டோனாலி போக விட்டது இல்லையா? ஆமா ஸ்ட்ரக்சரல் லெவல்ல வந்துட்டு அவங்க பாலோ மால்தினி விட்டது கூட ஒரு பெரிய கஷ்டம் தான். ஏன்னா மால்தினினால நிறைய நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ண முடிஞ்சுது. இப்போ அது ரொம்ப ஆமா ஆமா கஷ்டமா ஆமா ஆமா இருக்கு. அதாவது இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்துட்டு மலிக் தியாவ் மிஸ் பண்ணிட்டாங்க. மலிக் தியாவ் வந்துட்டு நல்ல ஒரு அப்கமிங் சென்டர் பேக்கா இருந்தான் ஏசி ஆமா மிலானோட பேக் லைனுக்கு.
அதுவும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்துட்டு ஆமா. பிளேயர் குவாலிட்டி அங்கங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுக்கு நெறைய ஓட்டையெல்லாம் இருக்கு. ஆமா. அதனால கொஞ்சம் அவங்க பேட்ச் ஒர்க்லாம் பண்ணா தான் உண்டு. பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதுதான். அதே மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் லீக் ஒன் போனா அது தெரியும். அது வந்து இந்த வருஷம், அந்த வருஷம் இல்ல. எப்பவுமே எல்லா பிஎஸ்சி தான் வருஷமும் இருப்பாங்க. பிஎஸ்சி தான். ஏதோ அதான் 10ல 1 வருஷம் இல்ல 2 வருஷம் வந்துட்டு வேற ஏதாவது நல்ல கிளப் வந்து வின் பண்ணுவாங்க. அதாவது மத்த எல்லா இப்போ வாட்டியும் பிஎஸ்சி பிஎஸ்சி பத்தி மட்டும் தான். பேசுற இப்போ இருக்கு. இப்போ நாங்க சொல்லப் போற விஷயம் என்னன்னு நீங்களே பாருங்க. நேத்து வந்து 1-1 டிரா ஆச்சு இந்த வீக்கெண்ட். அதுதான் வந்து லூயிஸ் என்ரிகே இந்த வருஷம் பிஎஸ்சிக்கு இல்ல விளையாண்டதுலயே 1-0 ரொம்ப அதான் ஏஎஸ் மொனாக்கோ கூட 1-0ன்னு முடிஞ்சுது. 1-0 சாரி ஆ 1-0 தோத்துட்டாங்க. அதுதான் வந்து ஆமா, பிஎஸ்சிக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ஒஸ்டான கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1-0 ஆமா. தோத்துருக்காங்க ஒரு மேட்ச். அதுதான் வந்து ஒஸ்டான கேம்னா அப்ப பாத்துக்கோங்க. அதுவும் லூயிஸ் என்ரிகே வந்த டைம்ல இருந்தே பட் அதான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருக்கு. போய் லாஸ்ட் இயர் யூசிஎலும் ஜெயிச்சிட்டாங்கன்னும் போது அவங்களும் அகைன் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா எப்பவுமே அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பா இருந்திருக்காங்க. ஆமா, கரெக்ட்டா? ஆமா, ஆமா. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம லாஸ்ட்டா தான் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் பத்தி பார்த்தோம். எப்பயும் அவங்க தான் டாப்ல இருக்காங்க. வித் தட் நான் எனக்கு தெரிஞ்சு 5 லீக்ஸுமே கவர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அதான் நம்ம தம்ப்நெயிலே போட்ட மாரி ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் இதான் நிலவரமா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஆமா. தெரியும் இப்ப நாங்க இந்த மழையில தான் வேற வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ், டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ்லாம் வேற ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். இயற்கையே ஒரு இயற்கை சைடா இதோ வந்து போதும்ன்னு போதும்டா சாமி சொல்லிருச்சு. பேசுனது. நீங்க பேசி ஆமா, முடிக்கிறதுக்குள்ள ஆமா. ஏன்னா இப்ப திரும்ப இந்த வெட்னஸ்டேவே அடுத்த மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த செட் ஆஃப் மேட்சஸ் வந்து இந்த வாட்டி வீக் டேஸ் மேட்சஸ் இருக்கு. திரும்ப வீக்கெண்ட் கரெக்ட், இருக்கு. கரெக்ட். திரும்ப அடுத்த வாரம் வீக் டேஸ் வந்து சாம்பியன்ஸ் லீக் ம். வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. பெரிய ட்விஸ்ட் ஏதாச்சும் நடந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூல் திடீர்னு நிறைய பயங்கரமா சுப்ரீமசி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஆர்சனலுக்கு கொஞ்சம் அடிகள் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல பார்சலோனா மறுபடியும் எந்த மாதிரி இருக்காங்க. இல்ல ரியல் மேரிட் ஆகட்டும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம ம். இப்போதைக்கு ம். போறது இல்லாம ட்ராக் மாதிரி வேற ஏதாவது போச்சு அப்படின்னா இந்த இயர்க்குள்ள ஒரு வீடியோ ஃபுட்பால் வீடியோ ஒன்று போடுறோம். இல்ல அப்படின்னா இதே மாதிரி தான் இல்லன்னா முடியும் இதுவே அப்படின்னும் இந்த போது இயர்லி நம்மகிட்ட ரவுண்ட் அப்பா இருக்கு. எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஆமா. இதான் இந்த இயரோட லாஸ்ட் ஃபுட்பால் வீடியோவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் மறந்துடாதீங்க வேர்ல்ட் கப் இயர் ஆமா. வேற. ஸோ கண்டிப்பா வீடியோ ரெகுலரா வந்துட்டே இருக்கும். நெறைய பிளான்ஸ் இருக்கு. இன்னும் ஆமா, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கவர் பண்ண பார்ப்போம். ஆமா. ஸோ உங்களுக்கு நாங்க இந்த மாரி பேசுறது புடிச்சிருக்கு, இந்த மாரி கன்டென்ட் அப்படின்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பை பாய். பை.